கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு ஆயத்தப்படு. என் அன்பு சகோதரனே சகோதரியை, இந்த நாள்ல கூட நாம் எந்த காரியங்களுக்காக ஆயத்தப்பட வேண்டும், தேவன் நமக்கு என்ன காரியங்களை குறித்து ஆயத்தப்படும்படிக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பதை குறித்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அது மாத்திரமல்ல, வேதாகமத்துல யாரெல்லாம் தேவனுக்காக ஆயத்தமாகி ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து யாரெல்லாம் ஆயத்தமாகி அவர் சொன்ன காரியங்களை செய்தார்கள் என்பதை குறித்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். எசேக்கியேலின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாய் இரு. ஹல்லேலூயா. இங்க ரொம்ப அழகா சொல்றாரு, நீ ஆயத்தமாகு. ஹல்லேலூயா. நீ ஆயத்தமாகிறது மாத்திரமல்ல, உன்னுடனே கூடின கூட்டத்தை நீ என்ன பண்ணுமாம், ஆயத்தப்படுத்த வேண்டுமாம். நீ அவர்களுக்கு எப்படி இருக்க வேண்டுமாம், காவலாளனா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆமோஸ் 4:12 சொல்றாரு, உன் தேவனை சந்திக்கும்படிக்கு நீ என்ன பண்ணுமாம், ஆயத்தமா இருக்க வேண்டும். அப்ப பாருங்க, தேவன் நமக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்கிறார் என்பதை குறித்து பார்க்கும் பொழுது, அவர் நம்மை ஆயத்தமாகும்படிக்கு அவர் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. வரப்போகிறத நம்ம என்ன பண்றோமாம், நாடி தேடி கொண்டிருக்கிற நாம இன்றைக்கு நிறைய பேர் பாருங்க, இந்த பூமியில வாழற நாட்கள்ல எப்போ பாரு தனக்கு அந்த வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்க, உலகத்துக்குரிய காரியங்களை குறித்து என்ன பண்றாங்க, நிறைய பேர் வாழ்நாள் முழுவதும் அதிலேயே போக்கி விட்டு கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு நமக்கு இந்த பூமி சொந்தமானது கிடையாது. நமக்கு ஒரு நகரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. நமக்கு ஒரு ராஜ்யம் ஒன்று இருக்கிறது என்பதை அதை உணர்ந்து கொள்ளாமல் நாம் என்ன பண்றோம்னு சொன்னா, இன்னமும் என்ன பண்றோம், என் பிள்ளைங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், அநேக நேரங்களில நமக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மை இந்த பூமியில படைத்ததற்கு காரணம், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தி இவர்கள் என்ன பண்ணுவாங்க, என் துதியை சொல்லி வருவார். அப்ப பாருங்க, நாம் எதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், நாம தேவனை துதிக்கும்படிக்கு, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு, தேவனுடைய அன்பை உணர்ந்து கொள்ளும்படிக்கு, மற்றவர்களுக்கு நாம் தேவனை பற்றி அறிவிக்க வேண்டும் என்பதை குறித்து நீங்கள் போய் சர்வ சிருஷ்டிக்கும் என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன பண்றோம்னு சொன்னா, நம்ம பிள்ளைகளையே நாம் என்ன பண்றது இல்ல, ஆதாயப்படுத்துவது கிடையாது. இப்ப பாருங்க, சகோதரர்கள் தங்கள் மனைவிகள் என்ன பண்றது, ஆதாயப்படுத்துவது கிடையாது. சகோதரிகள் தங்கள் கணவர் என்ன பண்றது இல்ல, ஆதாயப்படுத்துவது கிடையாது. அப்ப பாருங்க, நாமளே ஆயத்தம் இல்லாத போது நாம் எப்படி பிறரை ஆயத்தப்படுத்த முடியும்? ஆகவேதான் சொல்றாரு, நீ முதலாவது ஆயத்தப்படு. அப்ப பாருங்க, நீ ஃபர்ஸ்ட் ஆயத்தமாகணும். எப்படி ஆயத்தமாக முடியும்? நல்ல ஜெபிக்கிறதுல, நல்ல வேதத்தை வாசிக்கிறதுல, நல்ல தேவ சமூகத்துக்கு ஓடுவதில், எல்லாவற்றிலும் நாம் என்ன பண்ணுமா, ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். என் அன்பு தேவஜனமே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் முதலாவதாக ஆயத்தப்பட வேண்டும். பிறகு என்ன செய்ய வேண்டுமா, உன்னுடனே கூடின கூட்டத்தை நீ என்ன பண்ண வேண்டும், ஆயத்தப்படுத்த வேண்டும். அப்ப நாம் ஆயத்தமாகணுமா? நம்மோடு கூட இருக்கிற நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய கணவர், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் நாம் என்ன பண்ணுமாம், ஆயத்தப்படுத்த வேண்டுமாம். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு நாம் எப்படி இருக்க வேண்டுமாம், காவலாளனா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர்களுக்கு என்ன ஒரு காரியமா இருந்தாலும் நாம தான் அவர்களுக்காக என்ன பண்ணோம், போராடி ஜெபிக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். இன்றைக்கு கூட பாருங்க, நாமளே ஆயத்தம் இல்லாம நாமளே ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாம எப்படி பிறரை ஆயத்தப்படுத்த முடியும்? ஆகவே இந்த நாளில் கூட முதலாவதாக நாம் ஆயத்தப்பட வேண்டும். நம் தேவனை சந்திக்கும்படிக்கு நாம் என்ன பண்ணுமாம், ஆயத்தமா இருக்க வேண்டும். ஆகவேதான் தாவீது ரொம்ப அழகா சொல்றாரு. சங்கீதங்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஹல்லேலூயா. தாவீது ராஜாவுக்கு ரொம்ப அழகா சொல்றாரு, கர்த்தாவே, காலையில என்ன பண்றேன், உமக்கு நான் காத்திருக்கிறேன், ஆயத்தமாக என்ன பண்றேன், உமக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்லி மிகவும் அழகா என்ன பண்றாருன்னா தாவீது ராஜா சொல்றாரு. அவர் சொல்லும்போது சொல்றாரு, காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். அப்போ நேரே வந்து என்ன பண்ணுவாராம்,
ஆயத்தமாகி காத்திருப்பாராம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட நாம் ஆயத்தமாகி காத்திருக்க வேண்டும். எப்பொழுது விடியும் என்று ஜாமக்காரன் எப்பொழுது காத்திருக்கிறானோ அதை பார்க்கிலும் அதிகமாக நாம் என்ன பண்ணோம், எப்போ நான் கர்த்தரை தேட போறேன், எப்போ ஆலயத்துக்கு போக போறேன், எப்போ ஜெபிக்க போறேன், எப்போ வேதத்தை வாசிக்க போறேன், எப்போ தேவனுடைய ஊழியத்தை நான் செய்ய போறேன் என்று சொல்லி நாம் என்ன பண்ணோம், அந்த அளவுக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கு நாம் எதுக்கெல்லாம் ஆயத்தமா இருக்கிறோம்னு சொன்னா, இப்ப பாருங்க, வேலைக்கு போகணும்னு சொன்னா காலையில என்ன பண்ணும், காலையில தூக்கமே வரதில்லை. ஏன்னா வேலைக்கு என்ன பண்ணுவோம், 8 மணிக்கெல்லாம் உள்ள இருக்கணுங்க, அதுக்குள்ள போலன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க, கேட் லாக் பண்ணிடுவாங்க, வெளியே வேலை விட்டு அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், சீக்கிரமா கிளம்பி என்ன பண்றோம், தூக்கத்துல 4 மணிக்கு கூட என்ன பண்ணுவோம், எழுந்து கடகன்னு என்ன பண்ணுவோம், சாப்பாடு எல்லாமே செஞ்சுட்டு ரெடி பண்ணிட்டு கிளம்பி போயிடுறோம். இப்போ பாருங்க, ஒரு ஊருக்கு போகணும்னு சொன்னா இரவே என்ன பண்ணுவோம், 2 நாள் நமக்கு என்ன பண்ணுவோம், தூக்கமே வராது, எல்லா துணி மணி எல்லாத்தையும் எடுத்து வச்சு என்ன பண்ணுவோம், ஆயத்தமாயிட்டு இருப்போம். ஒரு கல்யாணத்துக்கு போகணும்னு சொன்னா என்ன பண்ணுவோம், என்ன ட்ரெஸ்ஸு போட போகிறோம், என்ன நகை போட போகிறோம், எல்லாச்சுமே என்ன பண்ண ரெடி பண்ணிவிட்டு எல்லாத்துமே என்ன பண்ண ஆயத்தமாகி வைத்திருக்கிறோம். ஆனால் தேவ சமூகத்துக்கு நான் போக வேண்டுமே, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆச்சே, அன்றைக்கு தேவன் வாசம் அந்த நாளில் தேவன் நம்ம மத்தியில் இறங்கி வந்து பெரிய காரியங்களை செய்யக்கூடிய நாளாச்சே, அந்த நாளை நம்ம என்ன பண்ணுறோம், மிஸ் பண்ணிட்டு இப்படி தூங்கி கொண்டிருக்கிறோமே, இப்படி என்ன பண்ணுறோம், அசட்டியாக வேற ஒரு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட எண்ணங்களே நிறைய பேருக்கு என்ன பண்ணுறது இல்லை, இருக்கிறது இல்லை. ஞாயிற்றுக்கிழமை நல்லா தெரியும் என்ன பண்ணுவாங்க, நல்லா அப்போதான் என்ன பண்ணுவாங்க, குடும்பமாக சேர்ந்து தூங்கி கொண்டிருப்பாங்க. அப்போ பாருங்க, தாய் தகப்பனே என்ன பண்ணுறாங்கன்னா அசட்டையாக அற்பமாக இருக்கும்போது தம் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, அதை பார்க்கல இன்னும் அசட்டையாக தான் இருப்பாங்க. அப்போ நாம் என்ன பண்ணணும், முதலாவதாக ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின கூட்டத்தை நீ என்ன பண்ணு, ஆயத்தப்படுத்து. நீ அவர்களுக்கு என்ன பண்ணுமாம், காவலாளனா இருக்க வேண்டும். தாவீது சொன்னது போல, நான் அதிகாலையிலே ஆயத்தமாகி உனக்கு நேரே வந்து என்ன பண்ணுவேன், காத்திருப்பேன். அப்போ நாம் என்ன பண்ணுமா, ஆயத்தமாகி காத்திருக்க வேண்டும். அன்றைக்கு பாருங்க, யாக்கோபு அண்ணனுக்கு பயந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா, வந்து கொண்டிருக்கிற நாட்கள்ல அப்போ தேவனிடத்துல ஒரு பொருத்தனை பண்றாரு, ஆண்டவரே நீர் நம்ம போகிற இடத்துல எனக்கு உணவும் உடையும் உறைவிடத்தையும் கொடுத்து நீங்க என்னை ஆசீர்வதிச்சீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு எல்லாவற்றும் தசமபாகம் கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணிக்கொள்வாரு, ஒரு பொருத்தனை செய்து கொள்வாரு. அதே போல பாருங்க, கர்த்தர் அவரை என்ன பண்ணுவாரு, காப்பாற்றுவாரு. அவருக்கு 4 மனைவிகள், 12 பிள்ளைகள், ஏராளமான ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறாரு. அப்போ ஒரு நாள் இரவு என்ன பண்றாரு, தேவன் என்ன பண்ற, தரிசனத்துல அவருக்கு தோன்றுறாரு, நீ அன்றைக்கு உனக்கு என்ன பண்ண, தேவ சமூகத்துல ஒரு பெத்தேல் என்ற இடத்துல என்ன பண்ண, தேவனுக்கு என்ன பண்ண, பொருத்தனை செய்து கொண்ட அந்த இடத்துக்கு நீ என்ன பண்ணு, கடந்து போன்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன பண்றாரு, அங்க போயிட்டு எனக்கு பலி செலுத்து, உனக்கு தரிசனமான இடத்துல என்ன பண்ண, எனக்கு பலி செலுத்துன்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்வார். அதே போல பாருங்க, யாக்கோபு அந்த வசனத்தை எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 35:2 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் உனக்கு அன்னைக்கு பெத்தேல்ல இருக்கும் பொழுது நான் உனக்கு தரிசனமான பாத்தியா, அந்த இடத்துக்கு நீ போய் என்ன பண்ணு, பலி செலுத்துன்னு சொன்ன மாத்திரத்துல இவர் என்ன பண்றா, தன் குடும்பத்தார் எல்லாரையும் ஆயத்தப்படுத்தி அந்நிய தெய்வங்கள் எல்லாம் விலக்கி போட்டு தேவையில்லாத காரியங்கள் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் என்ன பண்ணுங்க. அங்க பாருங்க, 3ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிப்பிடத்தை உண்டாக்குவேன் என்றான். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபினிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் புதைத்து போட்டான். ஹல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, யாக்கோபு அவர்கள் போட்டிருந்த காதணிகள், அவர்கள் போட்டிருந்த எல்லா தேவையில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்றாங்க, கழற்றி யார்கிட்ட கொடுக்குறாங்க, யாக்கோபு கிட்ட கொடுக்குறாங்க. அதை எடுத்து என்ன பண்றாரு, கர்வாலி மரத்தின் கீழே புதைச்சிட்டு தேவனுக்கு முன்பாக ஆயத்தமாகி இரவே என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு மறுநாள் காலமே போயிட்டு என்ன பண்றாங்க, தேவனுக்கு பலி செலுத்தி கொண்டிருக்கிறாங்க. என் அன்பு தேவச்சனமே, இன்றைக்கு கூட ஆயத்தமா இருக்கக்கூடிய நீங்கள் தேவனை இப்போ ஆலயத்துக்கு போக போறீங்க, நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை 6 நாள் நீங்க என்னென்ன காரியங்களை குறைப்பட்டிருப்பீங்க. அநேக பாருங்க, நம்ம கண்களினால, நம்மள வாய் பேச்சினால, நம்ம நடையினால, நம்ம உடையினால, நம்முடைய சிந்தனைகள்னால, நம்முடைய அவயவங்கள்னால ஏராளமான பாவங்கள் நம்ம செய்து கொண்டிருப்போம். அன்றைக்கு அவர்கள் அந்நிய தெய்வங்களை விலக்கி விட்டு தாங்கள் அணிந்து கொண்டிருந்த தேவையில்லாத காதணிகள், தேவையில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் அகற்றி அதை எல்லாவற்றையும் என்ன பண்றாங்க, புதைச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, தேவ சமூகத்துக்குள்ள கடந்து போனாங்க. அது
அதுக்கப்புறம் தேவனுக்கென்று ஒரு பலி செலுத்தினாங்க. இன்றைக்கு நீங்கள் பலி செலுத்தக்கூடிய நீங்கள், தேவனுக்கு முன்பாக ஆயத்தமாய் இருக்கக்கூடிய நீங்கள், முதலாவதாக உங்களுக்குள்ள காணப்படுகிறதான. இப்போ நீங்க ஆலயத்துக்கு போக போறீங்கன்னு சொன்னா, நீங்க ஆலயத்துல தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறீங்கன்னு சொன்னா, இரவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்குள்ளாக காணப்படுற தேவையில்லாத பாவங்களை, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோன்னு என்ன பண்ணுவானாம்? இரக்கம் பெற்றுக்கொள்வான். அப்ப பாருங்க, உங்களுக்குள்ளாக தேவன் ஒரு இரக்கத்தை காண்பிக்க வேண்டுமானால் நீங்கள் முதலாவதாக, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் ஆராதனைக்கு போக போறேன், சனிக்கிழமை நீங்க என்ன பண்ண? உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஆகவேதான் யோசுவா அழகா சொல்றாரு, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் என்ன செய்வாராம்? அற்புதங்களை செய்வார். அப்போ நீங்க ஆயத்தமாக கூடிய நீங்க உங்களுக்குள்ளாக இருக்கிறதான தேவையில்லாத அந்நிய காரியங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத செயல்களை, கசப்புகள், வெறுப்புகள், பொறாமைகள், எரிச்சல்கள், கோபங்கள், இப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமில்லாத முறுமுறுப்பான காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் என்ன பண்ணுமாம்? அகற்றிவிட்டு நாம் ஆயத்தமாகி தேவனுக்கென்று பலி செலுத்தும் பொழுது அந்த பலியை தேவன் சுகந்த வாசனையாய் முகர வல்லவராய் இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவச்சனமே, ஒருவேளை நீங்கள் ஆயத்தமாய் இருப்பீங்கன்னு சொன்னா, ஆயத்தமாய் இருக்கக்கூடியவங்க எப்படி இருக்கணும்னு சொன்னா, நீங்க உங்களுக்குள்ளாக இருக்கிறதான தேவையில்லாத கசப்பு, வெறுப்பு எல்லாவற்றையும் எடுத்து போட்டு தேவனுக்கு பிரியமானதான அன்பு, சமாதானம், சந்தோஷம், சாந்தம், இச்சையடக்கம், தயவு, நற்குணம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட ஆவியின் கனிகளை நீங்கள் தரித்து கொண்டவர்களாக நீங்கள் தேவனுக்கு முன்பாக ஆயத்தமாய் கடந்து போவீங்கன்னு சொன்னா, அந்த ஆயத்தமாய் கடந்து போன நீங்கள் ஜெபிப்பதிலும், துதிப்பதிலும், வேதத்தை வாசிப்பதிலும், தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வதிலும், இப்படிப்பட்ட எண்ணங்களோடு கூட நீங்க ஆலயத்துக்கு கடந்து போவீங்கன்னு சொன்னா, அது தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனையாய் காணப்படும். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அப்ப பாருங்க, நம்ம ஒத்த வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிறோம், ஆயத்தமா இருக்கிறவர்களை போல காண்பித்துக் கொள்றோம், ஆனா நம்ம ஆயத்தமா இல்லை. ஆகவேதான் சொல்றாரு, நீ ஆயத்தப்படு. முதலாவது நான் ஆயத்தப்பட வேண்டும், என்னோட கூடின கூட்டத்தை நான் என்ன பண்ணுமாம்? ஆயத்தப்படுத்த வேண்டும். நான் அவர்களுக்கு எப்படி இருக்க வேண்டும்? காவலனா இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த நாளில கூட நான் அதிகாலையிலே தேவனை சந்திக்கும்படிக்கு நான் என்ன பண்றேன்? ஆயத்தமாக்கி காத்திருப்பேன் என்று தாவீது சொன்னது போல நீங்கள் கூட தேவ சமூகத்துல ஆயத்தமாகி காத்திருக்க வேண்டும். ஒரு மனுஷன் ஆயத்தமா இருக்கணும்னு சொன்னா அவனுக்குள்ளாக துதி இருக்க வேண்டும், ஜெபம் இருக்க வேண்டும், வேத வாசிப்பு இருக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமான அந்த பரிசுத்தம் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவன் என்ன பண்ண முடியும்? தேவனுக்கு பிரியமான ஒரு காரியங்களை செய்ய முடியும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, நீங்கள் கூட ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய், தேவனோடு நெருங்கக்கூடியவர்களாய், தேவனோடு பழகக்கூடியவர்களாய், தேவனுடைய வழியில நடக்கக்கூடியவர்களாய் மாறுவீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக கர்த்தர் உங்களோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆகவே நாம் முதலாவது ஆயத்தமாக வேண்டும். நீ ஆயத்தப்படலைன்னு சொன்னா தேவன் உங்களை கொண்டு ஒரு காரியத்தை செய்ய முடியாது. புத்தியுள்ள கன்னிகைகள் பாருங்க, 5 பேர் ஆயத்தமா இருந்தாங்க, 5 பேர் ஆயத்தம் இல்லாமல் இருந்தாங்க. ஆயத்தமா இருந்த கன்னிகைகளை கர்த்தர் என்ன பண்ணாருன்னா அவர் எடுத்துக்கொண்டு போனாரு. ஆயத்தம் இல்லாதவர்கள் கைவிடப்பட்டுட்டாங்க. அவங்க நிலைமை, ஆண்டவரே எங்களுக்கு என்ன பண்ணுங்க, திறங்கன்னு சொன்னாலும் உங்களை அறியேன் என்று சொல்லிட்டு போயிடுறாரு. ஆகவே இன்றைக்கு கூட பாருங்க, நாம் ஆயத்தம் இல்லாமல் இருந்தோம் என்று சொன்னால் தேவன் நம்மளை கைவிட்டு விடுவார். நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் தேவன் அவரோடு கூட நம்மை சேர்த்துக் கொள்வார். ஆகவே தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் ஆயத்தமாகி காத்திருங்கள். காலையிலே அதிகாலையிலே என்ன பண்ணும்? ஆயத்தமாய் காத்திருங்கள். இரவிலே ஆயத்தமாய் காத்திருங்கள். தேவன் என்று சமூகத்தில் போயிட்டு என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு நாளும் நல்ல ஜெபிப்பதில், வேதத்தை வாசிப்பதில், கர்த்தரை துதிப்பதில் நல்ல என்ன பண்ணுங்க, ஆயத்தம் உள்ளவர்களாய் எல்லா காரியங்களையும் செய்து பாருங்கள். தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். நம் யாவரும் இணைந்து ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட ராஜா, நீ ஆயத்தப்படும், உடனே கூடின கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, அவர்களுக்கு காவலாலாம் இருந்து சொன்னது போல முதலாவதாக நாங்கள் ஆயத்தப்படும்படி ஆண்டவரே எங்கள் கிருபை செய்வீராக. எங்களுக்குள்ளாக காணப்படுற தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் நாங்கள் அகற்றிவிட்டு தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய், தேவனுக்கு பரிசுத்தம் உள்ளவர்களாய், தேவனுடைய வழியில் நடக்கக்கூடியவர்களாய் என் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களை மாற்றுவீராக. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டது ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஆயத்தத்தை கர்த்தர் கொடுத்து நீர் அவர்கள் நடத்த போவதற்காய் ஸ்தோத்திரம். என் தேவ கரம் கூட இருக்கட்டும். ஆவியானவரை பலப்படுத்தும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.